ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சீரியல் நேரம். இப்போ 281 எபிசோடில் பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். எடுத்த உடனே அந்த மண்டபத்தில் காமிக்கிறாங்க. அதான் சண்டை போட்டுட்ருக்காங்க எல்லா பேரும். அப்படியே ரேணுகாவும் நந்தினி தர்ஷனை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. தர்ஷன் எதுக்குமே கவலைப்படாதா, செத்தா கூட அது கூட வச்சு குடும்பம் நடத்தணும்னு சொல்லி இவங்க தான்டா சாகணும், நம்ம ஏன்டா சாகணும், நம்ம உயிரோடு இருக்கணும், நீ உயிரோடு தான் இருக்கணும், நீ கவலையே படாத, நீ உயிரோடு தான் இருக்கணும், எந்த ஒரு தப்பான முடிவு எதுவும் எடுத்துடாத, சரியா? இவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்களால என்ன உனக்கு கல்யாணம் மட்டும்தானே பண்ணி வைக்க முடியும், என்ன கூடயே காலம்பொல்லாம் குடும்பம் நடத்தி வச்சிட முடியுமா? எதுவும் முடியாது. கல்யாணம் பண்ணி நீ கட்டுறா தாலியா, கல்யாணம் பண்ண அடுத்த நாளே உனக்கு டைவர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லா பேருக்கும் பெருசாக ஷாக் ஆகிடுச்சு. ஷாக் ஆனோடனே எனக்கு கட்டுறா தாலியா டைவர்ஸ் வாங்கிக்கலாம்னு சொன்னால் அப்படியே ஞானமும் கதிரும் சண்டை போட வராங்க. இன்னடி பேசி தொலைகிறீங்க, நல்ல நாள் போல இந்த மாதிரி பண்ணி தொலைகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்படி இப்படி சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு இடையில பேச்சுவார்த்தை முத்திக்கிட்டே வருது. உடனே தர்ஷன் சொல்கிறான், ஐயோ சித்தி நிப்பாட்டுங்க, நான் இனிமேல் சத்தியமாக நான் சாகவே மாட்டேன், இது எங்கள் அம்மா மேலே சத்தியம், எந்த ஒரு காரணத்துக்காக நான் சாகணுன்ற முடிவு எடுக்கவே மாட்டேன், சாகவும் மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி சொல்லி கொடுத்துட்றான். அப்புறம் மறுபடியும் சித்தப்பா அவங்க சத்தம் போட போகும்போது ஞானத்தை கதிரையும் தடுத்து, சித்தப்பா நான் தான் சாக மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, உங்கள் கல்யாணத்துக்கு நான் சமாளிச்சுக்கிறேன் வாங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிரித்து கூட்டு போயிடுறேன் தர்ஷன். சரின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு வெளியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஞானம் கத்துறாப்புல, ஞானமும் கதிரும், இந்த ரேணுகாவை நந்தினியை வெளியில் அனுப்பிச்சி விடுங்க, இவங்க இருந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க, வெளியில் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லி வெளியில் அனுப்பிச்சி விட்றாங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும். அப்புறம் போட மாப்பிள்ளை இவனை போய் நல்லா ஏற்பாடு பண்ணுறான்னு சொல்லி கரிகாலன்ட்ட சொல்ல கரிகாலம் இவனை ரூமுக்கு கூட்டு போயிடுறான். அப்படியே அந்த சீனை அங்கேருந்து கட் பண்ணிவிட்டு இங்கே அப்படியே ஜீவானந்தம், பார்கவி, ஜனனி 3 பேர் இருக்கிற இடத்த காமிக்கிறாங்க. அந்த இடத்துல போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. அப்படியே உடனே அந்த புலிகேசி தேடிட்டு இருக்காங்களோ, புலிகேசியும் ஜெயபாண்டியனா என்னையா இப்போ தானே இங்கே பார்த்தேன், அதுக்கு தான் சார் ஜெயபாண்டியன் சொல்கிறாப்புல, அதுக்கு தான் சார் நான் சொன்னேன், இந்த மாதிரி வண்டியெல்லாம் திருப்ப வேணாம், உடனே போய் பிடிச்சிருவோம், ஏற்கனவே அவங்கள டெட் பாடி கிடைக்கலன்னு சொல்லி ப்ரெஷர் நம்மளுக்கு வேறு பிரச்சனையாக இருக்குது, அதனால் சீக்கிரம் பிடிச்சலாம் சொன்னால் நீங்கள் தான் போய் வண்டியை திருப்பணும் சொன்னீங்க. என்னையா வண்டியை ஜஸ்ட் இங்கே தானே முன்னாடி தானே போய் திருப்பிட்டு வந்தேன், அதுக்குள்ளே இங்கே தான் போயிருப்பாங்க, இங்கே தான் இருப்பாங்க, போய் தேடுவோம் அப்படின்னு சொன்னோன்னே அங்கிட்டு இங்கிட்டு தேடிகிட்டே இருக்காங்க. இவங்க ஜனனி நடக்க முடியாமல் மறைவில் அங்கிட்டு இங்கிட்டு ஒழிஞ்சிட்டே இருக்காங்க. அப்புறம் அவங்க ரெண்டு அந்த பக்கம் சுற்றி போயிட்டுருக்காங்க, எங்கிட்ட கண்ணில் மாட்டிக்கிறக்கூடாது, செஞ்சுக்கிறக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. பட் இவங்களை தேடிகிட்டே இருக்காங்க, ஒன்றும் நடக்கவே இல்லை, யாருக்குமே எதுவும் பிடிக்க முடியல அவங்களால. சுற்றி வளைச்சிச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகிற ரெண்டு பேரும். உடனே அப்படியே இப்போ 2 பேர் பக்கத்தில் புலிகேசி என்னையா இப்போ ஒரு செகண்டுக்குள்ளே இப்படி தான் காணா போய் தொலைஞ்சாங்க, வண்டியை திருப்பிட்டு வரவங்களே அப்படின்னு சொல்லி அப்போ புலிகேசி யோசிக்கிறாப்புல, நம்ம வண்டியிலேருந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு ஸ்டிக்கி வச்ச ஒரு பொண்ணு இருந்துச்சு, அந்த ஸ்டிக்கி வச்ச பொண்ணு ஒருவேளை யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. சார் அவங்க ஏதாவது பாதை கேட்குறதுக்காக அந்த ஸ்டிக் வச்ச பொண்ணை பேசியிருப்பாங்க, அது வேறு யாரும் இவங்களுக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இல்லையா அதுக்கு ஏதோ லிங்க் இருக்குது, கண்டிப்பாக ஏதோ இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல சார், நான் முதல்ல போலீஸ் ஃபோர்ஸுக்கு ஃபோன் பண்ணுறேன், ஏன்னா நம்மளுக்கு ஏற்கனவே டெட் பாடி கிடைக்காமல் பெரிய ப்ரெஷரு, எஸ்பி வேறு பிரச்சனை பண்ணிகிட்ருக்காரு, அதனால் முதல்ல நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி இந்த இடத்த ஃபுல்லாக ரவுண்ட் அப் பண்ணி அவங்கள பிடிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன், சரியா அப்படின்னா சரி ஓகே கண்ட்ரோலுக்கு நான் ஃபோன் போகிறேன்னு சொன்னோன்னே சரி புலிகேசி சொல்கிறாப்புல, சரி சீக்கிரம் கண்ட்ரோலுக்கு ஃபோனை போட்டு ஃபோர்ஸை சீக்கிரம் வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாப்புல. சரி ஓகே சார் வர சொல்கிறேன் சார்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் போடுறாப்புல. அப்படியே ஃபோன் போட்டுட்டு சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி அங்கே மெசேஜ் கொடுத்துட்றாப்புல. அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு மறுபடியும் மண்டபத்துக்கு கொண்டு வராங்க. அந்த தர்ஷன் ரூமில் உட்காந்துருக்காப்புல, அப்படியே கூட கரிகாலன் உட்காந்துருக்காப்புல. என்னடா பண்ணுறது எதுடா பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்படியே டக்குன்னு தர்ஷனுக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே அப்படியே தர்ஷன் பார்க்குறான். என்ன மாப்பிள்ள கரிகாலன் சொல்கிறான், என்ன மாப்பிள்ள என்ன உங்கள் சித்தியை தானே ஃபோன் பண்ண போகிறாங்க, எடுத்து பேசுங்க, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், எடுத்து பேசுங்க அப்படின்னு சொன்னேன். சரி எடுத்துகிட்டு அவங்க சொல்கிறாங்க, தர்ஷன் எதுவும் கவலைப்படாதான், எதுவுமே பிரச்சனை பண்ணாமல் நீ அமைதியாரு, நான் எல்லாம் பார்த்துக்குறோம், ஜனனி சித்தி பார்கவியை கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்துடுவோம், பார்கவி கூட தான் கல்யாணம் நடக்கும், நீ எதுவும் கவலைப்படாத, நீ தைரியமாக மட்டும் இரு அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க சித்தி எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நான் தைரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறான். உடனே கரிகாலன் சொல்கிறேன், என்ன மாப்பிள்ள இது நீ சரி இது உங்கள் சக்தி சித்தப்பாவும் சரி பொம்பளைங்க சொன்னாதான்ப்பா கேட்குறீங்க, இல்லாட்டி வேறு எதுவுமே மற்ற நாங்கள் சொல்கிறது ஆம்பளை சொல்கிறதெல்லாம் கேட்கவே மாட்டுறீங்க, ஏன்ப்பா அந்த மாதிரி மாறிட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே தர்ஷன் மறைச்சு பார்க்குறான். ஏப்பா நீ எதுவும் மறைச்சு பார்க்காத, வாப்பா வெளியில் மணமேடை கூப்பிட போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே வெளியில் நீங்கள் போங்க நான் வரேன்னு சொல்லிட்டு தர்ஷன் உள்ளே உட்காந்துறாப்புல. உடனே கரிகாலம் வெளியில் வராப்புல. வெளில வந்தானே என்னடா நீ மட்டும் வர மாப்பிள்ளையை காண அப்படின்னு சொன்னால் மாப்பிள்ளை உள்ளே உட்காந்து புலம்பிட்டுருக்கா, என்னத்தை புலம்புறியாவே அப்படின்னு சொன்னால் இந்த வெளியில் என்னத்தை டைலாக் பேசினாரோ இதே டைலாக தான் உள்ளே பேசிகிட்டு இருக்காரு, வெளில இங்கே என்ன உங்கள் முன்னாடி என்ன சொன்னாரோ அதே தான் உள்ளே என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். பேசாமல் அவனை கூட்டிட்டு வாடா சீக்கிரம் கல்யாணம் படிப்பா அப்படின்னு சொன்னேன். சரி போய் ஏற்பாடு பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே கரிகாலை உள்ளே போகிறான். அவ்வளோதான், இதோட பார்ட் 1 முடிஞ்சு. இன்னும் இதுக்கு அடுத்து மாப்பிள்ளை வெளில கூட்டு அன்பு கட்சி கழுத்தில் தாலி கட்ட வைக்க போகிறாங்களா, இல்லை ஜீவானந்தம் பார்கவி ஜனனியை போலீஸ்காரங்க இது பிடிச்சிடுவாங்களா, என்ன ஏது அப்படின்றத அடுத்த பார்ட் 2ல் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. வீடியோ போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச்.